ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனை உயர்த்துகிறேன். அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் ஆட்சிமையும் புகழும் இன்றும் என்றும் சதா காலமும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா, ஆமென். நல்ல தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. அப்படி இருந்த இடத்துல இருந்து கண்களை மூடி ஒரு 2 கவியை பாடி அப்படி என்ன செய்ய போகிறோம், ஒரு பாடலை பாடி அப்படியே ஆராதிச்சுட்டு அப்படி செய்திக்குள்ளே போக போகிறோம். அப்படி இருந்த இடத்துல இருந்து என் வாழ்க்கையில் நீங்கள் இல்லாத நாள் இருக்கக்கூடாதுப்பா, உங்கள் பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு கணப்பொழுதும் உங்கள் பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொண்டே இருக்கணும்னு சொல்லி, நீர் இல்லாத நாளெல்லாம் ஒரு நாளாகுமா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி 2 கவி அப்படியே கண்களை மூடி, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, உயிரின் ஊற்றே நீர்தானே, உண்மையின் வழியே நீர்தானே, உயிரின் ஊற்றே நீர். அப்படி அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். வழியே உறவின் பிறப்பே. ஆமா ஆமா, ஆசையா சொல்லுங்க. உள்ளத்தின் மகிழ்வே நீர்தானே, உறவின் பிறப்பே, உள்ளத்தின் மகிழ்வே நீர்தானே. ஆண்டவரே வரவே இருக்கிறோம், மகிமைப்படுத்தி உயர்த்துகிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு தெரிந்த ஒரு பழைய பாடல், அந்த பாடலை பாடிட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு 5 நிமிஷம் ஆராதிக்க போகிறோம். ஆராதிச்சுட்டு அப்படியே மெசேஜுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்தில் என் சாட்சியை நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா எங்கே போனாலும் என் சாட்சியை சொல்வது வழக்கம். முன்னாடி வந்து நின்று பாட்டு பாடி ஆண்டவரை ஆராதிச்சுட்டு போகிறது யாருன்னு தெரியாமல் போயிடக்கூடாதுல்ல. ஏன்னா நான் யாருன்னு சொன்னாதான் என் அப்பா யாருன்னு தெரியும். அல்லேலூயா. என் தகப்பன் யாருன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆமாம், நான் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்தவன் தான். எனக்கு சொந்த ஊர் வந்து ஆலங்குளம் போகிற அந்த பகுதியில் இருக்கிற கரும்புலியத்து தான் சொந்த ஊர். எங்கள் அப்பா பிறந்தது கட்டாரங்குளம், அம்மாவுக்கு கரும்புலியத்து. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கரும்புலியத்தில் தான், சொந்த அப்பாவுக்கு கட்டாரங்குளம். அப்போ அப்படி இங்கே இருந்து அங்கே போய் பிறந்து வளர்ந்து தலைமுறை 5 தலைமுறையாக கிறிஸ்தவன் சொல்லலாம். சிஎஸ்ஐ கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி மாறுதடிக்கலாம். எங்கள் ஊரில் 400 வரி இருக்குது சபைக்கு. ஆமாம், அப்படி பாரம்பரியத்தில் பிறந்து வளர்ந்தது. ஆனால் இயேசு என் வாழ்க்கையில் உயிரோடு இல்லாது இருந்தார். அல்லேலூயா. ஆமாம், குடியின் அடிமைத்தனத்தில் 15 வயசு இருக்கும்போது தகப்பனார் இறந்து போனதுனால கூலி வேலைக்கு போன இடத்துல குடிகாரன் ஆகிட்டேன். அப்போ அரபாடி வண்டி உண்டு. 2006 2007 10th முடிச்சுட்டு அப்படி போகிறேன். அப்பா இறந்தனால குடும்ப சூழ்நிலை என் மேலே ஏறிச்சு. எனக்கு பிறகு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி, 2 தங்கச்சி. அப்படி குடும்ப சூழ்நிலை ஏறினதுனால அந்த குடும்பத்தில் இருந்து நம்ம தான் குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்லி கூலி வேலைக்கு அனுப்பப்பட்டேன். திருநெல்வேலி சிட்டியில் அப்போ டிராக்டரில் அரபாடி வண்டி உண்டு. அந்த வேலைக்கு போனேன். செங்கல் சமக்க, மண் சமக்க, கல் சமக்க. போன இடத்துல குடிகாரன் ஆகிட்டேன். ஆமாம், பேருக்கு வெளியில் சொல்லிக்கலாம் நானும் வேதக்காரன் அப்படின்னு சொல்லி. ஆனால் வேதக்காரனாக வளர்ந்தேன். அல்லேலூயா. ஆமாம், அப்படி தான் என்னுடைய வாழ்க்கை தொடங்குச்சு. அப்படி போன இடத்துல குடி மாத்திரம் கிடையாது, விபச்சார வேசி தானே, எல்லா பாவத்துக்கு அடிட்டு. அப்போ போயல பான்பராக்கு ஃபேமஸ்ஸு, சாந்திப்பாக்கு ஃபேமஸ்ஸு. ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா ஏதாவது ஒன்று போடணும் வாயில், இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது. அப்படி இல்லைன்னா பீடி சிகரெட்டாவது அடிக்கணும். ஆமாம், ஏதாவது ஒன்று வாயில் வச்சுருக்கணும். அப்படி எல்லா பாவத்துக்கு போத பழக்கத்துக்கு அடிமையாயிட்டேன். கஞ்சா அடிச்சிருக்கிறேன். ஆமாம், 16 வயசுல கஞ்சா அடிச்சிட்டேன். அப்படி எல்லா பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன். ஆனால் சர்ச்சுக்கு போவேன். எங்கள் சபையில் 400 வரை இருக்குது. சர்ச்சுக்கு போனால் குடிக்கின்னு அடிமைத்தனத்தில் இருந்தேன்னா பின்னாடி போய் உட்காந்துருப்பேன். காலையில் 7 மணிக்கு பிளாக்ல வாங்கி, ஏன்னா சனிக்கிழமை சம்பளம் தருவான், வாங்கி குடிச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறேன்னா பின்னாடி போதையில் போய் உட்காந்துருப்பேன், அரை போதையில். ஏன்னா நைட்டை வாங்கி போட்டுருவேன், பிளாக்கில் வாங்கி போட்டுருவேன். காலைல பிளாக்கில் வாங்கி குடிச்சிட்டு பின்னாடி போய் உட்காந்துருப்பேன். முடி இங்கே வர போட்டிருப்பேன், ருத்ராஜ கொட்டை போட்டிருப்பேன், கையில் கலராக சாதி கயிறு கட்டியிருப்பேன், காலில் திஷ்டி கயிறு கட்டியிருப்பேன். என்னமோ மொத்த திஷ்டி அந்த ஒத்த கயிறில் போயிடுற மாதிரி எல்லாம். ஆமாம், அப்படி மெண்டலாய் கிறுக்கனாய் சினிமாக்காரனை பார்த்து சினிமாக்காரன் என்னெல்லாம் போடுதானோ அதே மாதிரி நான் போடணும்னு சொல்லி அவன் ருத்ராஜ கொட்டை போட்டான், நான் ருத்ராஜ கொட்டை போடணும், அவன் இங்கே வர முடிவில் தான் நானும் வளர்க்கணும்னு சொல்லி அப்படி மெண்டலாய் கிறுக்கனாய் வாழ்ந்தேன். ஆனால் வெளியில் என்ன பேர்? வேதக்காரன். அல்லேலூயா. அப்படி வேஷக்காரனாய் வாழ்ந்தேன். 2011 டிசம்பர் 28 என்னை தேடி இயேசு வந்தார். அல்லேலூயா. ஆமாம் ஆமாம். அப்போ தான்
சேட்டை கடுமையாக பண்ணுவேன் பார்த்துக்கிடுங்க. எங்கள் ஊருக்கு ஒரு போலீஸ்காரர் வந்திருந்தார். போலீஸ்காரர் வந்திருக்கும் பொழுது அப்போ அவர் போலீஸ்காரர் வேலையை விட்டுட்டு ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு ஊழியம் செய்கிறார். அந்த மனுஷன் அவருடைய சாட்சியை சொல்லும்போது எங்கள் அம்மா வீட்டு வாசல், எங்கள் அம்மா பேர் மல்லிகா. ஏன்னா குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, மல்லிகா அவன் குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்காம, பஸ் ஸ்டாண்டில் விழுந்து கிடக்காமாங்க. 4 பேர் சேர்ந்து தூக்கி கொண்டாந்து வீட்டில் பண்ணோம். ஆமாம், அப்படி போதையில் குப்புற கிடக்கும்போது மூங்கடிச்சு என்னை பிரசங்கம் ஓடும். எங்கள் அம்மா நேர் முழங்காலில் நின்று நிறைய நேரம் அந்த கண்ணீர் இந்த கன்னத்தில் விழுந்திருக்கு. ஏன்னா நான் போதையில் கிடப்பேன், நமக்கு மெனாவும் தெரியாது. அப்படி நெட்டுக்க படுத்து கிடக்கும்போது எங்கள் அம்மா நேர் முழங்காலில் நின்று, என் தலைப்பிள்ளை தருதலைப்பிள்ளையா போயிட்டானே ஏசப்பா, அவனை ரட்சித்து தாங்க ஆண்டவரே, மீட்டு தாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு நிற்பது வழக்கம். 7.5 வருஷம் எனக்காக ஜெபிச்சாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளையின் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார், விதவையின் வழக்கை கர்த்தர் விசாரிப்பார். என் வழக்கை விசாரிச்சார். அல்லேலூயா. 2011 விசாரிச்சார். அப்படி நான் இருக்கும் பொழுது எங்கள் அம்மா வீட்டு வாசல் அந்த ஊழியக்காரர் வந்து அவருடைய சாட்சியை சொல்கிறார். குடியின் அடிமைத்தனத்தில் அந்த மனுஷனை விடுவிச்சார். அவர் சுடுகாட்டில் போய் எலும்பெல்லாம் எடுத்து குழம்புக்குள்ள போட்டு சாப்பிட்டு அப்படியே ஒரு மிருகமாய் வாழ்ந்த மனுஷனை இயேசு தூக்கி எடுத்தாருன்னு சொல்லி அவர் சாட்சியை சொல்லும் பொழுது எங்கள் அம்மா வாசல் உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வச்சிருக்கு. என் பையனும் இப்படி தான் இருக்கான் ஏசப்பா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் அன்னைக்கு ஜெயிலில் இருக்கேன். சேட்டை கடுமையாக போகணும், நிறைய சொல்ல முடியாது, நேரமும் இல்லை. அதனால் மேலோட்டமாக சொல்லி கொண்டு போய் முடிச்சிடுறேன். அப்போது அப்படி இருக்கும்போது ஜெயிலில் இருக்கேன். 4வது நாள் ஜாமீனில் வெளியில் வரேன். வெளியில் வந்து 5வது நாள் அந்த எங்கள் கிராமத்தில் அந்த பிரதர் வந்துட்டு போன பிறகு ஒரு வாலிபர் கேம்ப் அரேஞ்ச் பண்ணிட்டார். கேம்ப் அரேஞ்ச் பண்ணி டிசம்பர் மாதத்தில் நான் வெளியில் வரும்போது நவம்பர் 1 வெளியில் வரேன்னு நினைக்கிறேன். வெளியில் வரும்போது அப்போது அந்த டயத்தில் கேம்ப் ரெடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி என் மாப்பிள்ளை சொல்லிட்டான். இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரர் கேம்ப் ரெடி பண்ணியிருக்காரு. எங்கள் அம்மாவும் சொல்லிச்சு, போம்மா உனக்கு ஒரு வேலை இல்லையா, எப்போ பார்த்தாலும் ஏசு அவர் உயிரோடு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு வேறு வேலை இல்லையான்னு சொல்லி அலட்சியம் பண்ணி அள்ள தட்டி விட்டுட்டேன். அப்படி நாளைக்கு போகும்போது என் மாப்பிள்ளை சொல்ல, அந்த கேம்புக்கு கண்டிப்பாக நம்ம போனோம் அப்படின்னு. போப்பா உனக்கு ஒரு வேலை இல்லையா, எனக்கு வேலை இருக்குப்பாங்க. ஏன்னா நான் அன்னைக்கு என்ன திட்டம் போட்டிருந்தேன்னா, நான் ஜெயிலிருந்து வந்தால் இனிமேல் ஒன்றும் நமக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி, இனிமேல் நம்மளே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சிடணும், திருமணம் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு நான் என்ன நினச்சிருக்கேன்னா, ஏற்கனவே ஒன் சைடாக ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது தான் அந்த நான் ஜெயிலுக்கு போகும்போது அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த நிச்சயதார்த்தம் பண்ண பொண்ணை விடக்கூடாதுடா, நம்ம கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ண நான் மைண்டில் நினச்சிட்டு இருக்கேன். என் மாப்பிள்ளை சொல்ல, அந்த பொண்ணையெல்லாம் அந்த கேம்புக்கு தான் வருது, நம்ம அங்கே போய் கடத்தி கல்யாணம் பண்ணிடலாம்னு சொல்லி என்னை ஏமாற்றி அந்த கேம்புக்கு கூட்டு போயிட்டான். 3 நாள் வாலிபர் கேம்பு. நல்லா கவனிங்க, 3 நாள் வாலிபர் கேம்பில் 2 நாள் கேம்ப் நடக்கு. நமக்கு என்ன வழக்கம், நம்ம பார்க்காத பிரசங்கமாக, நம்ம கேட்காத மீட்டிங்கை, நம்ம போகாத மீட்டிங்கை, சபையில் எத்தனை கன்வென்ஷன் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேம்புக்கு கிளம்பி போயிட்டேன். நம்ம எல்லாரும் கேம்பு கொண்டு போனால் பாட்டு புக்கு, பைபிள், துணிமணி கொண்டு போவாங்க. நான் இவ்வளோ காணும் போயில பாக்கெட் 2 பீடி கட்டும். ஏன்னா அங்கே ஜெயிலில் இருந்த மாதிரிலாம் இருக்குன்னு, கிடைக்குமோ கிடைக்காதுன்னு சொல்லி அள்ளி பேக்கில் திணிச்சு வச்சுட்டு கேம்புக்கு போயாச்சு. 3 நாள் கேம்பு. 2 நாள் உள்ளே வச்சு புயலை தட்டுவேன், வைப்பேன். அவர் பாதிட்டே இருக்காரு. ஏன்னா எங்கள் சபை ஊழியரே சொல்லுவார், எல்லாம் நல்லா இருப்ப சபைக்குள்ள, ஏன்னா உள்ளே வச்சு புயலை தட்டுவேன். இந்த சண்டே கிளாஸ் நடக்கும்போது அவர் சொல்லுவார், உள்ளே வச்சு புயலை தட்டும், நல்லா இருப்பல சபைக்கு வராதில்ல, நீ இந்த காமௌண்ட்டுக்குள்ளே வராதில்ல அப்படிம்பாரு. இது ஏன் ஊர், உமக்கு தான் வெளியூர் அப்படின்ட்டு அவர்கிட்ட விதண்டாவாதம் பேசுவது வழக்கம். ஆமாம், இப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் அந்த கேம்பில் உள்ள உட்காந்து தட்டும்போது அந்த மனுஷன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த போலீஸ்காரரு, யார் அந்த பையன் சொன்னே கேட்க மாட்டேங்க, அவன் பாட்டில் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா 300 பிள்ளை அங்கே, 200 பெண் பிள்ளைகளும் 100 150 வாலிப 350 பேருக்கு மேலே இருப்பாங்க. அந்த அவ்வளோ பெரிய கூட்டத்தில் பின்னாடி நிற்க, ரெட் டிஷர்ட் போட்டிருக்கேன், கழுத்தில் இங்கே வர முடி கிடக்கும் எனக்கு. அப்போ ரீத்து மாட்டியிருப்பேன், இந்த காற்றுல பறக்கக்கூடாது. அப்போ அந்த கேம்பில் உள்ளே இருக்கும் பொழுது தான் எனக்கு ஒரு வழக்கம், எங்கே போனாலும் என் மாமனையும் என் சித்தப்பனையும் கூட்டு போவது வழக்கம். அந்த கேம்புக்கும் கூட்டு போயிருந்தேன். எனக்கு தோஸ்து யாருன்னா, குடிக்க போனாலும், ஜெயிலுக்கு போனாலும், பாருக்கு போனாலும் அவனும் தான். ஒன்று அம்மாவோட தம்பி, ஒன்று அப்பாவோட தம்பி. ஆமாம், என்னிலிருந்து 2-3 வயசு தான் மூத்தவங்க. அப்போ அந்த கேம்புக்கும் பொண்ணை கடத்தணும்னு சொல்லி அவனு 2 பேரையும் கூட்டு போயிருந்தேன். அந்த கேம்பில் போய் பின்னாடி தான் நின்னேன். பின்னாடி நிற்கும் பொழுது 2 நாள் கேம்ப் முடிஞ்சு 3வது நாள் அந்த மனுஷன் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை சொன்னார். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் இயேசு செய்த அற்புதங்களை சொன்னார் பாருங்க. எனக்கு வாழ வேண்டும் என்று ஒரு விருப்பம் வந்தது. ஆமென். யாருக்கு தான் கரும்பு தின்ன கூலி, எல்லாருக்கும் பரிசுத்தமாக வாழணும், நீதியாக வாழணும், இயேசுக்கு பிரியமாக வாழணும் ஆசை தான். எனக்கும் ஆசை இருந்துச்சு, அது எப்படின்னு தெரியாமல் இருந்துச்சு. அன்னைக்கு அந்த மனுஷன் சொன்னார், நான் இயேசுனிடத்தில் என் பாவத்தை அறிக்கைட்டு மன்னிப்பு கேட்டு விட்டு கொடுத்தேன். அதுக்கு பிறகு அவரே என்ன ஆளுகை செய்தார். ஏன்னா அந்த மனுஷன் சுடுகாட்டில் போய் எலும்பெடுத்து குழம்புல போட்டு சாப்பிட்டாரு. நம்ம குடிக்கிறதுக்கே சுடுகாட்டுக்கு போனாலும், ஏன்னா அங்கே தான் எவனும் பங்குக்கு வர முடியாது. நான் நைட்டு 10 மணிக்கு அங்கேருந்து தான் கல்லற தோட்டத்தில் இருந்தால் குடிக்கிறது நமக்கு வழக்கம். அப்போ இந்த மனுஷனையே மாற்றினார்னா இயேசு என்னையும் மாற்றுவார்யா, என்னையும் வாழ வைப்பாரியான்னு எனக்குள்ள ஒரு இருதயத்தில் ஒரு ஏக்கம் வந்தது. சரி, அப்படின்னாலுமே அந்த மனுஷன் சொல்லிட்டு எல்லாரும் தம்பி எழுந்துருங்க செபிக்கலாமான்னு எழுப்பி விட்டார். எழுப்பி விடும்பொழுது பின்னாடி என்னையை பார்த்து கையை நீட்டி, பின்னாடி நிற்கிற தம்பி உன்னை ஏசப்பா நேசிக்கிறார். அல்லேலூயா. எனக்கு தூக்கி வாரி போட்டு, என்னடா நம்ம பொண்ணை கடத்த உள்ளே வந்திருக்கு, இந்த மனுஷன் நம்மளை நீ ஏசப்பா நேசிக்கிறான்னு சொல்கிறாரு, இயேசுவுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் சின்னியாட்ட சொல்லுவேன், சின்னியா கண்ணை முடியல, இல்லைன்னா இந்த ஆள் நம்மளை முன்ன கூப்பிட்டு சாட்சி சொல்ல சொல்லுவார். நமக்கு ஒன்றும் தெரியாது, நீ கண்ணை முடிட்டு நானும் கண்ணை முடிதேன், மாமாவே கண்ணை மூட சொல்லிட்டேன். 3 பேரும் கண்ணை மூடி நிற்கிறோம்.
3 பேரும் கண்ணை மூடி நிற்கும் பொழுது அந்த மனுஷன் மறுபடியும் சொன்னாருங்க, தம்பி பின்னாடி நிற்கிற தம்பி உன் அருகில் இயேசு நிற்கிறார்னாரு. அல்லேலூயா. அவர் உன்னை நேசிக்கிறார்னு சொன்னாருங்க. அந்த சொன்ன மாத்திரத்தில் நான் கண்ணை மூடி நிற்கிறேன், என் கண்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்க்கிறேன். அந்த வெளிச்சத்தை பார்த்த மாத்திரத்தில் என் அருகில் நின்று யார் எனக்கு சொல்றாங்க, இவர்தான் இயேசு, இவர்தான் கடவுள்னு சொன்னாங்க. அந்த சொன்ன மாத்திரத்தில் நான் என்னை அறியாமையே பாவ உணர்வடைந்து, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, என் அக்கிரமத்தை மன்னிங்கன்னு சொல்லி முழங்கால நின்று என்ன அந்த இடத்துல சரண்டர் ஆக்கினேன். அல்லேலூயா. அந்த வெளிச்சம் உருவமாய் மாறி அப்படியே எனக்குள்ளாக வந்தது. எனக்குள்ளாக வந்த பிறகு எனக்குள்ள இருக்கிற ஒரு கருப்பு உருவம் பின்னிட்டு போனது அந்த இடத்திலே உணர்ந்தேன். அல்லேலூயா. என் வாழ்க்கை தலைகீழ ஒரே நல்ல மாத்தினாருங்க. என்ன அவரிடத்துல விட்டு கொடுத்தேன். ஒரே நேரம் என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்ன மன்னிங்கன்னு சொல்லி. அது வரைக்கும் நான் அந்த அப்படிப்பட்ட அனுபவத்தை நான் பார்த்ததே கிடையாது. 21வது வயதில் என்னை தூக்கி எடுக்கிறார். அல்லேலூயா. என் வாழ்க்கையை மாற்றினாருங்க. வீட்டுக்கு வந்தேன், எல்லாரும் என்னை அப்படி பழையபடி தான் பார்த்தாங்க. அவன் ஒரு குடிகாரன், ரோட்டில் கிடப்பான், குடிச்சிட்டு அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் இயேசு விடலை. பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் பேச ஆரம்பித்தார், பலமாய் பேச ஆரம்பித்தார். நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை கைவிட மாட்டேன்னாரு. பேசுறது ஆவியானவர் தான், ஆண்டவர் தான் என்னோட பேசுறாரு. ஏசப்பா என் கூட பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லி அந்த வார்த்தையை நான் பிடித்து கொண்டேன். அந்த வார்த்தைக்கெல்லாம் நான் கீழ்ப்படிய ஆரம்பிச்சேன். அந்த வார்த்தை சொன்னது, நீ வீட்டுக்கு போய் செபி, வேதத்தை எடுத்து வாசி, முழங்காலில் நின்றுன்னு சொன்னாரு. சரியேசப்பான்னு வீட்டுக்கு வந்த பிறகு 28ஆம் தேதி வீட்டுக்கு வந்த பிறகு முழங்காலில் நின்று மணிக்கணக்காய் பாடி துதிக்க வைத்தார். அல்லேலூயா. செவன்னா ஒன்றுன்னு தெரியாது எனக்கு. இந்த சர்ச்சில் போடுற பழைய பாட்டு ஞாபகம் இருக்கும். அந்த பாட்டை பாடி 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 நீங்கள் நல்லவருப்பா என்னை வாழ வச்சிருவீங்கன்னு சொல்லி கண்ணீரோடு அவர் சமூகத்தில் நிற்க 4 மணி நேரம் முத நாள் 28ஆம் தேதி ராத்திரி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுநாள் சொன்னார், முடிய வெட்டினார், எல்லாத்தையும் என்ன பெர்ஃபெக்டாக மாற்றினார். அல்லேலூயா. கழுத்தில் கிடக்கிற ருத்ராட்ச கொட்டை அவுத்து போட்ட, கையில் கிடக்க கலர் கலரான சாதி கயிறெல்லாம் அவுத்து தூரப்பட்டு, காலில் கிடக்க திருஷ்டி கயிறு எல்லாத்தையும் அவுத்து போட்டு முடிய மறுநாள் வெட்டினேன். போலீஸ் கட்டிங் போடுனார். சரி ஏசப்பான்னு சொல்லி மொட்டமாக வெட்டிட்டு சேவிங் பண்ணிட்டு ஆண்டவர் சமூகத்தில் வந்து நிற்கும்போது ஒன்று என்னை மாற்றினார். ஜனவரி 1ஆம் தேதி நீ எனக்காக சாட்சி சொல்லணும்னாரு. அல்லேலூயா. அந்த 1ஆம் தேதி எங்கள் சபையில் எங்கள் சார் சோசப் சார் இப்போ இல்லை, இறந்து போயிட்டாரு. வருஷம் 15 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அப்போ அந்த மனுஷன் முன்னாடி இருந்தார். ஏன்னா நான் பின்னாடி இருப்பேன், நீ அவர் அடிக்கடி பார்ப்பார். ஏன்னா நான் அவர் வீட்டில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு சேட்டை கடுமையாக பண்ணுவேன். கிறிஸ்மஸ் அன்னைக்கு ராக்கெட் வெடி போட்டு விட்டுட்டேன் ஒரு திருப்பு. சபைக்குள்ளே சர்ச்சுக்குள்ளே காமௌண்ட்டுக்குள்ளே வராதில்ல அப்படிம்பாரு. அப்போ நான் முடி வெட்டி நீட்டாக டீசெண்டாக வந்து அந்த இடத்துல நிற்கேன். அந்த இடத்துல வந்து நான் பின்னாடி பைபிள் அப்படி தூக்கி மாரோட அழைச்சி வந்து நான் நிற்கும் பொழுது அந்த மனுஷன் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தார். இன்றைக்கி மார்க்கமாக வந்திருக்கானே, ஆள் புதுசாக வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் எனக்குள்ளே பேசிகிட்டு இருந்தார். நீ எனக்கு இன்னைக்கு சாட்சி சொல்லணும் சபையில். ஏன்னா சபை பெரிய சபை, 700-800 பேர் உட்காரக்கூடிய நம்ம பார்வதியபுரம் சபை மாதிரி பெரிய சபை, சரியான கூட்டம் இருக்குது. நைட்டு 12/1 புது வருஷம் 2012 பிறக்க போகுது. அந்த நேரத்தில் சாட்சி எல்லாரும் வீடு தந்தார், கார் தந்தார், எனக்கு நகை தந்தாருன்னு அவங்களாம் சாட்சி சொல்லிட்டாங்க. ஆவியானவர் என்னை இருக்க விடலை. என் இருதயத்தை சொல்ல, நீ சாட்சி சொல்லுனார். சரியா சபா நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்யூனியன் கொடுக்க சைடில் வழி கிடக்கும். அப்போ அந்த கம்யூனியன் கொடுக்கும்போது சைடில் அப்படி வந்த வழியே வாரேன். அந்த வழியே வந்து நான் மைக்கை எடுக்க, பைபிளை முன்ன இப்படி நெஞ்சில் அணைச்சி வச்சுருக்கேன். அந்த மனுஷன் என்னையை பார்த்துட்டு மைக்கை வச்சுட்டு அவர் போய் உட்காந்துட்டாரு. இன்றைக்கி என்ன செய்ய போகிறான்னு தெரியல, முன்ன வேற வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சபை ஊழியர். அப்போது நான் மைக்கை எடுத்துகிட்டு முன்ன வந்துட்டு சொன்னேன். அப்போ எனக்கு விலாவரியாக சாட்சியெல்லாம் சொல்ல தெரியாது, பாட்டும் படுறது ஒன்றுமே தெரியாது. முதல் நாள் பிறந்த கண்ணுக்குட்டி வந்து நான் குடிப்பேன், புயல போடுவேன், நான் எனக்கு எல்லா பாவ வழக்கமும் இருந்துச்சு, நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன். இப்போ அதெல்லாம் செய்யலை. இப்போ 3 நாளாக நான் சோம் பண்ணுதேன். ஏசப்பா என்கிட்ட பேசிகிட்டே இருக்காரு, அவர் வார்த்தை என் இருதயத்தில் கேட்டுகிட்டே இருக்கு, நான் சோம் பண்ணிகிட்டே இருக்கேன், பைபிள் வாசிச்சிட்டே இருக்கேன் அப்படின்னு. அல்லேலூயா. இதைத்தான் சொல்லிட்டு திரும்பி பார்க்க அந்த மனுஷன் ஓடி வந்து கட்டி பிடிச்சி ஏசு உயிரோடு இருக்கிறார்னார். அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, அதே ஏசு இன்னைக்கு நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். அந்த பிரசன்னத்தை நான் அணுவா ருசிச்சேன். வந்த நேரத்திலிருந்து அந்த பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டே இருக்கிற அந்த நல்ல தெய்வத்தை 2 கவி பாடி என்ன செய்ய பிரியம் ஆராதிக்கப்புறம் ஒரு 2 கவியை பாடிட்டு அதுக்கப்புறம் எழுந்து நின்று ஆராதிக்கலாம். எனக்கு பிடிச்ச பாட்டுங்க. எப்பவுமே நான் ஆலங்குளத்துக்கு கொத்தனார் வேலை பார்த்துட்டு கொஞ்ச நாள் ஊழியம் செஞ்சேன். இப்போ முழு நேரம் ஊழியத்துக்கு வந்துட்டேன். இப்போ கொத்தனார், இப்போ எனக்கு 3 பிள்ளைகள் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் எனக்கு சொந்த அத்தை பண்ணி திருமணம் முடிச்சு வச்சு 3 பிள்ளைகளையும் பேர் சொல்லி தந்தார். ஃபர்ஸ்ட் பிள்ளைக்கு யோசுவா, 2வது பிள்ளைக்கு இவாஞ்சலின், 3வது பிள்ளைக்கு இம்மானுவேலுக்கு 1.25 வயசு ஆயிட்டு, 3வது பையனுக்கு 1.25 வயசு ஆயிட்டு. இந்த 3 பிள்ளையை தரும்போது எனக்கு பிள்ளை கிடையாது. 3 வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்தேன். அப்போ இந்த பிள்ளையை தரும்போது ஆண்டு சொன்னார், உனக்கு 3 பிள்ளையை தருவேன், 3 பிள்ளைக்கு என்னென்ன பேர்னு அப்பமே தந்துட்டார். அல்லேலூயா. இம்மானுவேலுக்கு பேர் 3 வருஷத்துக்கு முன்னே தந்துட்டாரு. அப்போ ஒவ்வொரு பேரையும் சொல்லி பிள்ளையை தந்தார். பிள்ளையை தந்து இன்னைக்கு ஆசீர்வாதத்தை ஓட வச்சுட்டு இருக்காரு. சாப்பாடு சில நேரம் இந்த மாப்பிள்ளை தான் கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். இப்போ ஆண்டவருக்காக முழு நேரம் ஒளிஞ்சிறேன். தூக்கி சாப்பாடு கூட தூக்கி தொங்க போட்டுட்டு ஆலங்குளம் வரைக்கும் வேலைக்கு கொத்தனார் வேலைக்கு போகும்போது ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவது ஒரு வழக்கம். டீல பிடிங்கியா. ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, பைத்தியக்காரத்தனமா அந்த பாட்டை பாடுவேன். என்ன பாட்டு தெரியுமா? வானமும் பூமியும் படைத்த
வல்ல தேவனிடமிருந்தேன் வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே எண்ணு கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே எண்ணு ஏறெடுப்பே எனக்கொத்தாசை வரும் வதம் நேராயன் நேராயன் கண்கள் எடுப்பே மலைகள் பெயர்ந்தகன்றிடினோ நிலை மாறி புவி அகன்றிடினோ மலைகள் பெயர்ந்தகன்றிடினோ நிலை மாறி புவி அகன்றிடினோ மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே ஆறுதல் எனக்கவரே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே நேராயன் கண்களை ஏறெடுப்பேன் வலப்பாக்கத்தில் நிழல் அவரே வழுவாமல் காப்பவர் அவரே வலப்பாக்கத்தில் நிழல் அவரே வழுவாமல் காப்பவர் அவரே சூரியன் பகலில் சந்திரன் சூரியன் பகலில் சந்திரன் எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே என் காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார் என் காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார் இஸ்ரவேலை காக்கும் நல்லே நான் பகல் உறங்காரே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. அல்லேலூயா. ஆமா, 1ஆம் தேதி என் சர்ச்சில் சாட்சி சொன்னேன் ஏறி 700 பேருக்கு முன்னாடி. இன்னைக்கு ஏகப்பட்ட சபை. ஆமா, இன்னைக்கு கிட்டத்தட்ட திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி 4 டிஸ்ட்ரிக்ட். அது மாத்திரம் வட மாநிலத்தில் ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் சொல்லி ஏகப்பட்ட இடத்துல சாட்சியா நிறுத்திட்டார். அல்லேலூயா. வடக்கெல்லாம் போகும்போது கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டே போனேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் முழு நேரமாக அழைத்து அவருக்கு என்று ஓட வைத்து கொண்டிருக்க அந்த நல்ல தெய்வத்தை ஒரு 10 நிமிஷம் ஆராதிச்சுட்டு அப்படியே என்ன செய்ய போகிறோம், செய்திக்குள்ளாக போகலாம். அப்படி எழுந்து நின்று ஆமா, என்ன மறக்கலைங்க. தாயின் கர்ப்பத்துல உருவாகும்னு தெரிந்து கொண்ட அந்த நல்ல தெய்வம் என்ன மறக்கலை. அதே போலதான் தேவ சமூகத்துல உங்களையும் ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஒரு நாள் உங்களை முன்குறிச்சு தூக்கி எடுத்துட்டாரா, ஒரு நாளும் மறக்க மாட்டார், கைவிடவே மாட்டார். மறவாமல் என்ன நினைச்சாரு பாருங்க. அதே போல ஜீசஸ் அந்த நல்ல தெய்வத்தை ஆராதிக்கலாம், மறவாமல். ஆமே, நல்ல தெய்வத்தை அப்படியே கண்களை மூடி ஒரு 10 நிமிஷம் என்ன மறக்கலப்பா, நீங்க மறக்கவும் மாட்டீங்க, என்னை விட்டு விலக மாட்டீங்கன்னு சொல்லி இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா,
கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவு பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே, எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன், எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன், நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. முழு படத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம், முழு இருதயத்தோட இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ஐயா, என் மத்தியில் நீங்க உலாவி கொண்டிருக்கிறபடியா உங்களை துதிக்கிற சோதரிக்கிற, என்ன மறக்கலப்பா, என்ன மறக்கல, தாயின் கர்ப்பத்துல உருவாகும் முன்ன தெரிந்து கொண்ட அந்த நல்ல தெய்வம் என்ன மறக்கல, கோடி கோடி நன்றி சொல்லலாமா? நீங்க சொல்ல சொல்ல ஒரு தேவ அக்கினி இந்த கூடாரம் முழுவதும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. வாய்களை திறந்து சொல்ல சொல்ல தேவ அக்கினி இந்த கூடாரம் முழுவதும் இயேசுவின் அக்கினி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நல்ல நல்ல சத்தமா ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா சொல்லலாமா? தேவ மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இயேசுவினுடைய கரம் இறங்கி உங்க மேல அமருகிறது. இப்பொழுதே பரிசுத்த ஆவியானுடைய கரம் உங்க மேல, பரிசுத்த ஆவியானுடைய கரம் உங்க மேல. நல்ல 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 கையை தட்டி, நல்ல கையை தட்டி இயேசுவினுடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல கையை தட்டி வாய்களை திறந்து fire the name of Jesus, fire, fire the name of Jesus. அக்கினி, இயேசுவின் அக்கினி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசுவின் அக்கினி பின்னாடி இருக்கிற சகோதரி மேல பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற சகோதரி, பின்னாடி 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 உட்கார்ந்து இருக்கிற சேர்ல உட்கார்ந்து இருக்கிற சகோதரி, வாலிப சகோதரி, நல்ல கவனி. இன்றைக்கே உன்னுடைய ரட்சணிய நாள், இன்றைக்கே உன்னுடைய ரட்சணிய நாள். இன்றைக்கு நீ தேவனிடத்துல திருமணம் பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன். இன்னைக்கு ஆண்டவர் உன் இருதயத்துல பேசியிருக்கிறார். இன்னைக்கு பேசியிருக்க இந்த சாட்சி வேலையில நான் பிள்ளையோட பேசினேன்ப்பான்னு சொன்னாரு. இந்த சாட்சியின் வேலையில ஆண்டவர் உன்னோட பேசியிருக்கிறார். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையை திருப்பு தேவனிடத்துல. நீ முழு இருதயத்தோட இன்னும் தேவனிடத்துல திரும்பல. அவர் முழு இருதயத்தோடு கேட்கிறார். உங்க மேல தேவனுடைய கரை இறங்கி அமருங்க சகோதரி. கையை தூக்கி நிக்கிற சகோதரி மேல இப்பொழுது தேவ ஆவியான கண்களை மூடுங்கம்மா. பரிசுத்த ஆவியானுடைய கரை இறங்கி அமருகிறது. ரைட் நவ், இப்பொழுதே பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம், அக்கினி, இயேசுவின் அக்கினி பெற்றுக்கொள்ளுங்க. அவர் உன்னை எவ்வளவா நேசிக்கிறார் தெரியுமாமா? தாயின் கற்பத்தில் உருவாகும் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் தெரிந்து கொண்டது, நான் சிலுவைக்கு போனது பெரிதாவோ? உன்னை இழந்து போவதுக்காக நான் சிலுவைக்கு போனேன்.
இல்லை 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 இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, நீ என் பிள்ளைமா, விடவே மாட்டேன், கைவிடவே மாட்டேன், கைவிடவே மாட்டேன். உங்களால உணர முடியுதோ இல்லையோ, என்னால தேவ பிரசன்னத்தை அதிகமா இந்த பலிபீடத்துல உணர முடிகிறது, அதிகமாய் உணர முடிகிறது. அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? இந்த ஜெபம் எங்கேயும் இல்லைங்க. இந்த 4 மாவட்டத்துல இப்படிப்பட்ட ஜெபத்தை நீங்க பார்க்க முடியாது. பசி இருந்தாலும் டயம் போனாலும் பரவாயில்ல, அப்படி ஜெபிக்க ஆள் இல்ல. தேவ சமூகத்துல விழுந்து கிடக்க மனுஷங்க இல்ல, காத்திருக்க மனுஷங்க இல்ல. அவரை தெரிந்து கொண்ட பாத்திரமும், அவர் தெரிந்து கொண்ட பாத்திரமும் புறமுகத்துக்கு காட்டி நிக்கி. இன்னைக்கு கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கிட்டு இருக்கு. இந்த கூடாரம் முழுவதும் அவருடைய அக்கினியின் பிரசன்னம் இறங்கிட்டு இருக்கு. அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பாருங்க. அந்த பிரசன்னம், பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் ஒரு விதம். ஆனா அந்த அக்கினியின் பிரசன்னம் யாரு மேல இருக்கு அவங்களால இருக்க முடியாதுங்க. அவங்களால ஜெபிக்காம இருக்க முடியாது, அவங்களால தேவனை ஆராதிக்காம இருக்க முடியாது, அவங்களால தேவ சமூகத்துக்கு வராம இருக்க முடியாதுங்க, அவங்களால ஊழியம் செய்யாம இருக்க முடியாது. கர்த்தருடைய அக்கினி இந்த பலிபீடத்துல இறங்கிட்டு இருக்கு. இந்த நிக்கிற பிள்ளைங்க மேல, உண்மையா ஆராதிச்ச பிள்ளைங்க மேலதான், சும்மா கடமைக்கு தேடி வந்தவங்க மேல கிடையாது. நான் எல்லாரும் போறாங்க, நானும் ஒரு ஆளை போறேன், 10ஓட 11 போறேன், அப்படிப்பட்டவங்க மேல இல்ல. உண்மையா நான் உங்களை ஆராதிக்க தப்பா வந்தேன், நான் உங்களை தேடி வந்தேன் ஏசப்பா அப்படி சொல்லுத பிள்ளைங்க மேலதான் இப்பதான் கர்த்தருடைய பிரசன்னம் உங்க இருதயத்தை உடைச்சு திருப்பிட்டு இருக்கு, உங்க இருதயத்தை உடைச்சு திருப்பிட்டு இருக்கு. ஒரே ஒரு விஷயம் மாத்திரம், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் ஆவியானவர் சொன்ன ஒரு வார்த்தையை 4 நாளா என் இருதயத்தை போட்டு நான் இந்த கூட்டத்துக்காக ஜெபிக்க 4-5 நாளா தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருக்கேன். இந்த கூட்டம் நாளைக்கு சிவகாசியில ஒரு ஊழியம் இருக்கு, 3 ரூபா ஜெப ஐக்கியத்துக்கு. இந்த 2 கூட்டத்துக்காக 4 நாளா ஜெபம் பண்ணி காலையில இன்னைக்கு அதிகாலையில் 5 மணிக்கு ஜெபத்துல இருக்கும்போது கூட ஆண்டவர் சொன்னார், நல்லா கவனிங்க பெலிக்ஸ் சொன்னேன், உங்களுக்கு இந்த கூட்டத்துக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க பாப்பீங்க. அது அந்த மாற்றம் தான் உங்களுக்கு அப்பள பலிபீடத்துல வெளிப்பட்டது, அந்த மாற்றம் தான் அப்பள உங்களுக்கு பலிபீடத்துல வெளிப்பட்டது. கர்த்தருடைய அக்கினி உங்க கூட இருந்து வழிநடத்தின நீங்க ஒரு வித்தியாசத்தை பாப்பீங்க. எங்களுக்கு சொன்னாரு முத்துராஜ் மதன், உங்க 2 பேருக்கும் இந்த ஊழியத்துக்கு பிறகு, இந்த சிவகாசி ஊழியம் மானூர் ஊழியத்துக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் உண்டாகணும். எங்களுக்கு சொன்னாரு, பெலிக்ஸுக்கு உண்டாகும், அந்த சிவகாசி ஊழியத்துக்கு உண்டாகும், இந்த ஊழியத்துக்கு வருகிற தேவ பிள்ளைங்க ஊழியருடைய வாழ்க்கையில உண்டாகணும் சொன்னாரு. ஹல்லேலூயா. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் தேவ தயவு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, தேவ தயவு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி, 2 கரத்தை உயர்த்தி, 2 கரத்தை உயர்த்தி என்ன தொடுங்க ஆண்டவரே, என்ன நிரப்புங்க சொல்லுங்க. கர்த்தருடைய அக்கினி இறங்கி நிரப்பி கொண்டிருக்கிறது. உண்மையா கேட்கிற பிள்ளைங்க மேல, உண்மையா விரும்புகிற பிள்ளைங்க மேல fire, fire in the name of Jesus, fire. நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உங்களை வரவேற்கிறோம்ப்பா, நீங்க நடத்தினதுக்காக நன்றி அப்பா. அடின மறைச்சு பேச நீங்க வெளிப்பட்டீங்க. நான் ஒண்ணும் கிடையாதுப்பா, நான் குப்பை புழுதி சாம்பலுக்கு சமமா இருக்கேன், என்னால உண்டானதில்லை. இது எல்லாம் உங்களுடைய ஈவுப்பா. எங்களை இந்த பலிபீடத்துல தாழ்த்துக்கிற தொடர்ந்து செய்தி வேலையில நீங்க வெளிப்படுங்கப்பா, நீங்க மகிமைப்படுங்க ஆண்டவரே. சப்பா மகிமைப்படுங்க. உங்க பிரசன்னத்தை எதிர்பார்த்து, உங்க வார்த்தையை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். செய்தி கொடுக்கிற மகனை மறைச்சு நீங்க பேசுங்க, நீங்க வெளிப்படுங்க. சுய மாம்சம் வெளிப்படாதபடி மறைத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.